சொந்த வீடு கட்ட போறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறது 100% வருதுங்க. ஏன்னா இந்த வீட்டிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி வீட்டில் சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுறதுனால வீட்டோட லுக் எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறத இந்த வீட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து கோயம்புத்தூரில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. வீடு வந்து 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்கக்கூடிய டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK வீடு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் கான்டெம்பரரி லுக்குங்க. பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டார்க் கிரே, ஒயிட், சாண்டில், ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் எலிவேஷன் ஒர்க் அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லான் செட்டப் தொட்டி மாதிரி கட்டி ரெடி பண்ணி அதுக்கு வந்து செடிகள்லாம் பொறுத்திருக்காங்க. இந்த எலிவேஷனில் நான் யூனிக்காக பார்த்தது இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய சைட் நம்பர் வந்து சிஎன்சி கட் ஒர்க்கில் வந்து பதிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி வீட்டோட எலிவேஷனுக்கு ஏகப்பட்ட லைட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி உட்டன் பிளாங்க்ஸ் எல்லாம் பொறுத்திருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 12:30க்கு 16ங்கிற அளவில் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி பிளைனாக இல்லாமல் இவங்களே பேட்டர்ன் உள்ள மாதிரியான டெயில்ஸ் வந்து கட் பண்ணி லே பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி இருக்குது. எலிவேஷனில் நம்ம பார்த்த மாதிரியான உட்டன் டெயில் ஒர்க் இந்த சைடு வச்சிருக்காங்க. அதை தாண்டி இந்த சைடு வால் ஃபுல்லாமே கிளாஸ் என்ன டெயில் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க சாண்டில் கலர் காம்பினேஷனில். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸர்லாம் விட்டு டார்க்கான அப்பாக்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பாக்சி கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி டோரு, விண்டோ, அது போக இந்த 2 டைல் கலர் காம்பினேஷனுக்கு இடையில பார்டர் மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 4x5 அளவில் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா சிட்அவுட் ஸ்பேஸ் இருக்குங்க. 7x10 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து சிட்அவுட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக பிளான் பண்ணி கிரானைட் ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வர மாதிரி பிளான் பண்ணி இங்கேயும் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வால் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரிக் வால் டிசைன் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. டார்க்கான ரெட் கலர் காம்பினேஷனில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்லாம் கொடுத்து நேச்சுரல் சீனரிஸ் இருக்கிற மாதிரி சிஎன்சி கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உட்டன் டிசைனில் லைட் ஒர்க்கோடு இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பெபிள் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்து தொட்டி மாதிரி கட்டி நேச்சுரல் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர் மோட்டருக்கான சுவிட்ச் இருக்குது. கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய தேக்கு மர டோருங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. டோரோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரியேட்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ள வந்தோம்னா 16x16ங்கிற அளவில் லிவிங் ஏரியா. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்ந்தா 16x20ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப் மட்டும் இந்த ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டு 10 அடிக்கு தொங்க விட்டுருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. அதை தாண்டி இந்த ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஏரியா, இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான வால் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய லைட் ஒர்க்ஸ் இருக்குது. முக்கியமாக அங்கங்கே வால் டெக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கறனால பார்க்குறதுக்கு ஃபில்லிங்காக இருக்குங்க. அது போக இந்த ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களும் இருக்குது. இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை கேபினெட்டும் கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸ் என்ன ஃபினிஷிங் டெயில் ஒர்க்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஸ்பேஸில் பார்த்த மாதிரியான வால் ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பண்ணியிருக்காங்க. அது போக வால் பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாலையும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இந்த ஸ்பேஸ்லையும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குங்க. நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம பார்த்த மாதிரியே டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்லையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, ப்ரொஃபைல் லைட்டுமே இருக்குங்க. ஃபேனுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்துடுது. டிவி யூனிட்டும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மாடர்னாகவே இருக்குங்க. இந்த மாதிரி டிசைனர் லைட்ஸ்லாம் பொறுத்திருக்கிறாங்க. அப்படி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா கிச்சன் கம் டைனிங் உள்ள என்ட்ராகும்போது ஒரு ஸ்பேசியஸான டைனிங் இருக்குது. அந்த சைடு அதை விட ஸ்பேசியஸான கிச்சனும் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ராகும்போது இந்த மாதிரியான பேனலிங் ஒர்க் வித் ப்ரொஃபைல் லைட்ஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸ். டைனிங் அண்ட் கிச்சனோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 8x20. டைனிங் ஸ்பேஸோட அளவு 8x10. கிச்சன் ஸ்பேஸோட அளவும் 8x10ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைனிங் ஸ்பேஸோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் வந்துடுது வித் மிரர் செட்டப்போட. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட் ஒர்க்லாம் கொடுத்துருக்குறாங்க. பேக் ட்ராப்பில் நமக்கு பேனலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் இருக்குங்க. டெக்ஸ்சர் டிசைனில் ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலும் இருக்குது. இந்த டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில இந்த மாதிரியான கிரானைட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ச் மாதிரி உள்ளே வந்துட்டோம்னா இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஸ்பேஸான மாடுலர் கிச்சன். நல்லா ஃபங்க்ஷனலாக பிளான் பண்ணியிருக்காங்க. பேலா டைப்பில் அமைஞ்சிருக்கிற மாதிரியான கவுண்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் ஒரு கவுண்டர் இருக்குது, அந்த சைடும் ஒரு கவுண்டர் இருக்குது. இந்த சைடு வந்து குக்கிங் கவுண்டரு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கவுண்டர் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிங்க் இருக்குது, ஆரோமாட்டிக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கிரைண்டர் மிக்சிங் கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். அந்த சைடும் வச்சுக்கலாம். அங்கேயும் நிறையா ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த சைடு நம்ம குக் பண்ணுறதுக்கு ஸ்டவ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா சிம்னி கொடுத்துருக்குறாங்க.
அது போக ஸ்டோரேஜுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நல்லா சாண்டில் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் எல்லாம் டார்க் கலரில் இருக்குது. அது போக இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த வால் யூனிட்டில் கிளாஸ் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு கீழே ஃபுல்லாக நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக இந்த மாதிரியான வால் யூனிட்ஸ் இருக்குங்க. லாஃப்ட் யூனிட்ஸ் இங்கே இருக்குது, இப்படியே வந்திருக்கு. அது போக அந்த சைடும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த இடத்துல ஒரு பெரிய டால் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா நீங்கள் டிஷ்வாஷர் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இந்த இடத்துல ஒரு டிஷ்வாஷர் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம், அது போக ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைனில் இருக்கிற மாதிரியான டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே மாடர்னான ஃபால் சீலிங் ஒர்க்காகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வித் லைட் ஒர்க்கோட இருக்குது. பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு வால் ஷெல்ஃப் இருக்குது. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷனில் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஸ்டடி டேபிள் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் டார்க்கான ஹேண்டில்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டையும் கூட நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை பார்த்தலாம். டாய்லெட் கம் பாத்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா உட்டன் டிசைனில் இருக்கிற மாதிரியான ஃபைபர் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5க்கு 10ங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமு. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஆர்டிஸ்டிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாக சீலிங்கில் வரைக்குமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனோட வென்டிலேட்டர்லாம் இருக்குங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரை காமிச்சிடறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் இந்த சைடு கார்னரில் இருக்குது. ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹேண்ட்ரைல்ஸ்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே பெரிய ஹேங்கிங் லைட்டு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, அப்போ வால் டெக்கர்ஸு, டெக்ஸ்சர் டிசைன் இருக்கிற மாதிரியான வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வந்துட்டோம்னா ஒரு பேசேஜோட அந்த சைடு ஒரு பெட்ரூம், இந்த சைடு ஒரு பெட்ரூம். பேசேஜுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பால்கனிக்கு போகிறக்கான டோர். நம்ம வந்து முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்தலாம். இது வந்து 16க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே வித்தியாசமாக யூனிக்காக ஃபால் சீலிங் ஒர்க் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் மட்டும் இல்லை, இந்த வீட்டோட இன்டீரியர் ஒர்க்ஸுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. மாடர்ன் கான்டெம்பரரி லுக்கில் பிளான் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இங்கேயும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல குஷன் போட்டு உட்காந்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட நம்ம உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டடி டேபிள் இருக்குது. இந்த இடத்துல ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்தாங்க. நம்ம உட்காந்து படிக்கணும்னா நல்லா ஒரு லைட்டிங் கிடைக்கிறதுக்கு ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த சைடு நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, வார்ட்ரோப்பு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம்னா அதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அது போக அந்த சைடு நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம காட் போடுவோம். இந்த பேக் ட்ராப் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கீழே பேனலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே நிறைய இடத்துல வால் டெக்கர்ஸும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி டிசைனர் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. 5க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கு. கீழே நம்ம பார்த்த மாதிரியே இங்கே வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது. அது போக நமக்கு ஷவர் யூனிட் இருக்குது. அது போக கீசருக்கான ப்ரொவிஷனு, ஹேண்ட் ஃப்ளஷ் இருக்குது. அது போக இந்த சைடு நமக்கு டவல் ராட் இருக்குது. சோப்பெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட்டுக்கு வித் மிரர் செட்டப்போட லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து இந்த பெட்ரூம் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த பெட்ரூமில் வந்தால் ப்ரைவேட் பால்கனி இருக்குல்லங்க. பால்கனி ஸ்பேஸோட அளவு பார்த்திங்கன்னா 7க்கு 10. இங்கேயும் பார்த்திங்கன்னா அழகான டெக்ஸ்ட் ஒர்க்லாம் வாலில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே யூனிக்கான டெயில் ஒர்க்லாம் பதிச்சிருக்கிறாங்க. அது போக ஃப்ரண்ட் சைட் லுக்குக்காக இந்த மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்ட்ரைல்ஸ் எல்லாம் இருக்குங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை காமிக்கிறேன். இந்த 2வது பெட்ரூமுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் 3வது பெட்ரூம். இந்த பேசேஜ் தாண்டி போனோம்னா கடைசியில் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேனலிங் ஒர்க்கு, வால் டெக்கர்ஸு, அது போக டிசைனர் லைட்ஸ் எல்லாமே படுத்திருக்காங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஸ்பேஸுங்க. மாஸ்டர் பெட்ரூமோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு மற்ற 2 பெட்ரூமில் பார்த்த மாதிரியே 2 ஜன்னல் இருக்குங்க. அது போக ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. சொன்னல வால் டெக்கர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க் தான், ஆனால் ரூம்ஸ் எல்லாம் ஃபில் ஆன மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த சைடு நமக்கு வாட்டர் ஸ்பேஸு, அது போக ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே இருக்குங்க. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 4க்கு 10 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். டெயில் ஒர்க்கு நம்ம பார்த்த மாதிரியே இங்கேயும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் வச்சுருக்கிறாங்க. அடுத்து வந்து நான் வீட்டோட ஓப்பன் டெரஸ் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன்.
இந்த ஓப்பன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கவர்டு ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறக்கான அந்த ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. அது போக அந்த சைடு நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் டெயில் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸையும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படி நம்ம மாடிக்கு போய் இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து விற்பனைக்காக தான் கட்டியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் கோயில்பாளையம்லேருந்து துடிலூர் போகக்கூடிய ரோட்டில் வையம்பாளையத்தில் கட்டியிருக்காங்க. நீங்கள் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் வீடு பார்க்குறீங்கன்னா ஒரு இங்கேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐடி பார்க்கு உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். மேலே வந்து 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் இன்டியோக்ஸோடலாம் சேர்ந்து 97 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னல இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீட்டை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நிறைய வீடுகள் மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேட்டா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வீடு வாங்கினீங்கன்னா பால் காய்ச்சருக்கு மறக்காமல் என்ன கூப்பிடுங்க.